உங்களுடைய வாழ்க்கையிலும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு எப்பா எப்படி என்ன செய்வது, மனிதர்களுடைய நிந்தனை, பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் சேர்ந்து நம்மை முழுவதுமாக மூழ்கி போட வைக்கிறதே என்று சொல்லி சிந்திக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவர் எல்லாவற்றிலும் உங்களை விடுவிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களுடைய குடும்பங்களிலும் சிறு பிள்ளைகளை வளர்க்க முடியவில்லையே, சிறு பிள்ளைகளை எப்படி நாம் படிக்க வைக்க முடியவில்லையே என்று சொல்லி சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசு எல்லாவற்றிலும் உங்களை நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் கையின் பிரயாசம் சிறிதாக இருந்தாலும் அதை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். உங்கள் கையில் பிரயாசம் சிறிய வியாபாரம் தானே, சிறிய வேலைகள் தானே என்று சொல்லி சிந்திக்காதபடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நியாயத்தையும் நீதியையும் செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார்.